أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நபி வழி குடும்பம் எது என்ற தலைப்பின் கீழாக மாநில பேச்சாளர் சகோதரர் அப்துர் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சலாம் சொல்வதற்கு முன்னால், சலாம் சொல்வது சுன்னத், சலாத்துக்கு பதில் சொல்வது கடமை, ஃபர்ல். அதை நினைவுபடுத்திட்டு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரையில் எவ்வளோ பேர் சலாம் சொல்லியிருப்பாங்க, அந்த பதிலாம் வந்திருக்காது. அதுக்காக தான் நினைவுபடுத்துகிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم: هل أنبئكم على من تنزل الشياطين تنزل على كل أفاك أثيم يلقون السمع وأكثرهم كاذبين. وقال نبينا صلى الله عليه وسلم: كفى بالبريء كذبا يحدث بكل ما سمع. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இஸ்லாமிய குடும்பம் எது என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. தலைப்பு என்பது ஒரு ஃபார்மாலிட்டி தான். மொத்த இஸ்லாத்தையும் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய குடும்பம்னு தனியே ஒரு குடும்பமா இல்லை. எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். அவரவர் தனிநபர் இஸ்லாமிய முறைப்படி இருந்தால் குடும்பம் இஸ்லாமிய குடும்பம். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைய, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாம் முஸ்லீம், இஸ்லாம். அப்ப இஸ்லாமிய குடும்பம் ஆயிரும். இந்த லாயத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் நபி வழிப்படி நடந்தால் லாயமே இஸ்லாமிய லாயம்தான். அப்படி ஆயிரும். அப்போ இஸ்லாமிய குடும்பம் என்பது என்றால் அவரவர் இஸ்லாத்தை புரிந்து கொள்வது என்ற கோணத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய குடும்பத்தில் முதல் இடத்தில் இருப்பது யார்? ஃபர்ஸ்ட் யார்? ஒரு இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னு வச்சுக்குவோம். இல்ல முதல் இடத்தில் இருப்பது யார்? பெற்றோர்கள் தான். பாப்பாவும் அம்மாவும், அத்தாவும் அம்மாவும். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே சற்றக்குரிய மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளவு விஷயம் அதில் இருக்கிறது. சரி, ஒரு குடும்பத்தை கெடுப்பது யார்? ஷைத்தான் தான் கெடுப்பான். ஒரு குடும்பத்தை, அண்ணன் தம்பிய, அக்கா அங்கச்சிய, கணவன் மனைவிய, பிள்ளைகளை, உறவுகளை முறித்து நாசமாக்குறது யாரு? ஷைத்தான். அதனால இன்றைய தினத்தில் ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்மை கெடுக்க முன் வருகிறான், அதில் இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது பற்றிய திருமறை குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஓரளவு பார்ப்போம். பிறகு டைம் இருந்தால் மற்ற விஷயத்தை பேசுவோம். திருக்குர்ஆன்ல ஹல் உனபியுக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன்,
ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஷைத்தான் யார்கிட்ட உட்கார்ந்திருக்கான்னு அர்த்தம். ஷைத்தான் யாரின் மீது குடிகொண்டிருக்கிறான் என்பதை அறிவிக்கவா நபியே? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், பொய்யர்களிடத்தில் ஷைத்தான் இறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. பொய்னா என்ன? பொய் சொல்லாத ஆள் உலகத்தில் உண்டா? எல்லாருக்குமே பொய் இருக்கும். பொய் சொல்லனா கணவன் மனைவி நிம்மதியாக வாழ முடியாத. புருஷக்கார் நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவார். எங்கெங்க போயிட்டு வர்றீங்க? அவர் ஊர் சுற்றிட்டு தான் வந்திருப்பாரு. பள்ளிவாசலில் தௌஹீத் ஜமாத் பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது அப்படிம்பார். குர்ஆனை இசை பேசிட்டு இருந்தான். ஒரு பொய், சரி பரவாயில்ல படுங்க. பொய்யில் ஆஃப் ஆயிடுச்சா? காலை சுபு நேரத்தில் அவன் மனைவி பெண்கள் கரெக்டாக சுபுக்கு எஞ்சிருவாங்க. பெரும்பாலும் 5-5:30 மணிக்கு தொழுதுருவாங்க. நைட்டில் டிஸ்கஷன் பண்ணார் வீட்டுக்காரரு. அவர் படத்து கூட கொரட்டை ஓடிட்டு நடப்பார். 5:30 மணிக்கு 6 மணி 7 மணி பொண்டாட்டி கேள்வி, எந்திங்க ஏங்க தௌஹீத் ஜமாத்து என்ன தௌஹீத் ஜமாத் இப்போ படத்துக்கு எந்த கிழங்க 8 மணி 9 மணிக்கு எஞ்சி அப்போ குளிச்சுட்டு அப்போ தான் 2 ரக்காத் தொழுதாலும் தொழுவார். அப்போ இந்த மாதிரி பொய்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். பொய்யெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஆமா, பொய்யர் இடத்து ஷைத்தான் இறங்குகிறான் அல்லாஹ். அவ்வளோ காட்டமான குர்ஆன் வசனம் இருக்கே. அப்படின்னா எந்த பொய்? அதுதான் கேள்வி. யுல்கூன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபீன், இவர்கள் காதில் பல்வேறு விஷயங்களை கேட்கிறார்கள். காதில் கேள்வி பண்றான். கேட்ட விஷயங்களை எல்லாம் இன்னொருவருக்கு பரப்பிக்கொண்டே இருக்கிறான். இவன் தான் ஷைத்தான், பொய்யங்கிறார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பொய்யனா யாரு? கோல் சொல்றவன் அர்த்தம். நல்லா கேட்க வேண்டியது. அவன் எங்க போயிருக்கான், இவன் எங்க போயிருக்கான், இவன் எங்க போனான், நைட்டு 1 மணி ஆச்சு வர்றதுக்கு என்ன ஆச்சு, உன் புருஷன் எங்க போனாரு, இப்படியே கேட்க வேண்டியது. கேட்டுட்டு இன்னொரு பொம்பளை போய் அவன் புருஷன் என்ன செஞ்சான் தெரியுமா, பக்கத்து உள்ள இவன் இப்படியே பேசிட்டு இருப்பாங்கல்ல, இவர்களைத்தான் அல்லாஹ் பொய்யன் என்று சொல்றான். அதாவது ஒட்டு கேட்டு கோல் சொல்லக்கூடியவர்கள் அப்படி வச்சுக்கிடுங்க. ஒட்டு கேட்டு கோல் சொல்லக்கூடியவர்கள். இந்த ஒட்டு கேட்கறது, கோல் சொல்றது, புறம் பேசுறது இதெல்லாம் யார்கிட்ட அதிகமா இருக்கும்? ஆண்களை விட பெண்கள்கிட்ட தான் கூட இருக்கும். ஆண்கள்ட்ட இருக்கும். ஆண்கள்கிட்ட ஒரு 30-40% இருந்தால் பெண்கள்கிட்ட 90% இருக்கும். அதுக்கு ஆண்கள் யோக்கியன்னு சொல்லலை, அவன்கிட்ட வேற தப்பு இருக்கும். ஏமாத்துறது, கள்ளத்தனம் பண்றது, சீட்டு விளையாடுறது, சாராயம் குடிக்கிறது, பீடி சிகரெட் அடிக்கிறது, ஊர் சுத்துறது, இப்போ ஆம்பளைகிட்ட அதிகமாக இருக்கும். சில பாவங்கள் ஆண்களிடத்தில் அதிகமாக இருக்கும், சில பாவங்கள் பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இது பெண்களை சார்ந்த இஜ்திமா என்பதால் அது பற்றி பேச தலைப்பு எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த பொய்யும் புறமும் இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பொய்னா என்ன, புறமுனா என்ன? திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அப்படின்னா எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் கூப்பிடுறான். ஈமான் கொண்டவர்களே என்று குர்ஆன்ல பல நூறு இடத்தில் வருகின்றன. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே வரும். ஈமான் கொண்டவர்களே என்று குர்ஆன்ல வருதுன்னா அல்லாஹ் ஏதோ கட்டளையிட போகிறான் என்று பொருள். ஒரு சட்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். என்ன சட்டம்? வஃபஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நன்மைகளை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நன்மைகளை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம். அது தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, நன்மைகளை செய்ய 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 நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன்ல. இன்னொரு வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படி கூப்பிட்டு வலா துபுத்ரு அஅமாலக்கும், உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறான். நன்மையை செய்யறது முக்கியம், அதை விட முக்கியம் அந்த நன்மை நாசமாகாமல் பார்த்துக் கொள்வது முக்கியம். உலகத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு பல வருஷமா நீங்க சேமிச்சு ஒரு 100 பவுன் தங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. 100 பவுன் ஒரே ராத்திரிக்கு ஒரு அடிச்சுட்டு போயிட்டாலும் எப்படி இருக்க, தாங்க முடியுமா? அது 100 பவுன் தங்கம் போச்சுன்னா ஒரு 10-20 கோடி சேர்த்து வச்சிருக்கான், ராத்திரியோ ஒரு புயல் அடிச்சு நாசமா போயிடுச்சு, தாங்க முடியுமா அது? அப்போ பணத்தை தங்கத்தை சேமிப்பது முக்கியம், அதை விட முக்கியம் அதை பாதுகாப்பது. அதை பாதுகாக்காவிட்டால் அது மனசு தாங்காது. அது கூட பிரச்சனை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தங்கம் போய்விட்டாலோ பணம் போய்விட்டாலோ போன பணத்தை மீட்டு விடலாம், அடுத்து சம்பாதிச்சு சேமித்து விட முடியும். விட்ட இடத்தில் நான் பணத்தை சம்பாதித்து காட்டுகிறேன்னு சவால் விட்டு ஜெயிச்சான் உலகத்தில். ஆனால் நன்மைகள் நாசமாகிவிட்டால்,
அமல்கள் நாசமாகிவிட்டால் மறுமையில் எங்க போய் சம்பாதிக்கிறது? அதனால அது விஷயமாக திருமறை குர்ஆன் என்ன சொல்லுன்னு நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபா பில் மரி கதிபரை யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு 1 நம்பர் ஃப்ராடு, பொய்யன் என்பதற்கு அளவுகோல் தன் காதில் விழுந்த செய்தி எல்லாம் பரப்பிக் கொண்டு திரிகிறானே அவன் தானப்பா பொய்யன் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல சாதாரண பொய்ங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். இந்த பொய் எதுலாம் ஜாயிண்ட் ஆகுது தெரியுமா? பொய், புறம், கோளு, அவதூறு, காழ்ப்புணர்ச்சி, கபடு சூது, ஒட்டு கேட்கறது, இத்தனை இதுக்குள்ள இருக்கு. பொய்க்குள்ள எத்தனை இருக்கு? இந்த பொய் என்ற ஒரு சொல்லுக்குள்ள புறம் பேசுறது உள்ள இருக்கு, கோல் சொல்றது உள்ள இருக்கு, ஒட்டு கேட்கறது இருக்கு, என ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது இருக்கு, அபாண்ட சுமத்துறது இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள் இருக்குது. எப்படி இருக்குது குர்ஆன்ல ஹதீஸ்ல என்ன சொல்லுதுன்னு நான் சொல்றேன். கஃபா பில் மரி கதிபன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. நான் ஏன் இதை முக்கியமா எடுத்துருக்கேன் தெரியுமா? ஒழுக்கமான அருமையான குடும்பம் நாசமா போவது இந்த கோல்னால நாசமா போய் வச்சுக்கிடுங்க. நல்ல குடும்பமா இருக்கும். ஒருதி வந்து கோல் சொல்லுவா, ஒருதி வந்து புறம் பேசுற ஆளா இருப்பா. நல்ல குடும்பமா இருக்கும், நாசமா போயிடும். அதனால நாம் நல்ல குடும்பமாக இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டுமானால் இந்த விஷயத்தை ஆழமாக யோசித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் எவ்வளவு காட்டமாக சொன்னாங்க அப்படிங்கிறத பாருங்க. இதை சொல்வதற்கு முன்னால் ஒரு செய்தி. நான் சலாம் சொன்னேன்ல, நீங்க எல்லாம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னீங்க. இந்த சலாம் சொல்றது அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளவு முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு வர்றேன். லா ததுகுலுல் ஜன்னா ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு அஃஷுஸ் ஸலாம பைனக்கும். இது நபிகள் பெருமானார் சொன்னது. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்கு ஈமான் இருக்க வேண்டும். சொர்க்கம் வேணுமா? அதுக்கு என்ன வேணும்? ஈமான் வேணும். எல்லாருக்கும் தெரியும். ஈமான் உங்களுக்கு வேண்டுமானால் என்ன வேண்டும்? உங்களுக்குள் நேசம் இருக்க வேண்டும், பாசம். ஒவ்வொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அன்பா தான் இருக்கணும். உங்களுக்குள் பாசம் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், சலாத்தை பரப்பிக் கொண்டே இருங்கள். இது ஹதீஸ். சலாத்தின் மூலமாக அன்பு பெருகும், அன்பு பெருகுவதன் மூலமாக ஈமான் வலுப்பெறும், ஈமான் வலுப்பெறும் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும். இது ஹதீஸ், தெள்ள தெளிவா ஹதீஸ்ல இருக்கு. இந்த சலாத்திற்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் அது. வலா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் ஸலாம் லஸ்ஸ முஃமின் தப்தகுன அர்தல் ஹயாத் துன்யா ஃபஇன்தல்லாஹி மகாரிப கதீரா கதாலிக குன்தும் மின் கப்ல். குர்ஆன்ல உள்ள வசனம். சஹாபாக்களை பார்த்து சிலர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பள்ளிவாசல சஹாபாக்கள் சில பேர் இருக்காங்க. அதை பார்த்து சில பேர் முஸ்லீம் ஆனாங்க. உள்ள வந்து அந்த வர்றவங்க என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? வந்த மக்கள் சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்னா சஹாபாக்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். பதில் சொல்லல. லஸ்ஸ முஃமின், நீங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது, போங்கடா வெளியே, அப்படி விரட்டி விடுறாங்க. வந்தவர்கள் சலாம் சொன்னா சலாம் சொல்லிட்டா அலைஹிஸ்ஸலாம் வாங்கப்பா, என்ன விஷயம் அப்படிதான் கேட்கணும். திடீர்னு ஒரு 10-20 பேர் உள்ள வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. சஹாபாக்கள் பதில் சொல்லாம நீங்கள் முஸ்லீம் கிடையாது, போங்கடா வெளியே அப்படின்னு விரட்டி விடுறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களை பார்த்து சில சலாம் சொல்லி கொண்டு வந்தார்கள், அவர்களை நீங்கள் விரட்டி அடித்தீர்கள். என்ன காரணம்? பணத்திற்காக செய்தீர்கள். அல்லாஹ் இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பணத்துக்காக ஏன் விரட்டணும்? போடுறீங்களா முஸ்லீம் இல்ல அப்படின்னா என்ன பணம் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொன்னா, போர் காலகட்டங்கள் இருக்குல்ல, யுத்த காலகட்டங்கள், யுத்த காலகட்டங்கள்ல ஒரு நாடு வெற்றி அடைந்து விட்டால் தோற்ற நாட்டை வெற்றி அடைந்த நாடு கையகப்படுத்திக் கொள்ளும். இது ஏன் நாடுன்றான், ஏன் சொல்லத்தை எல்லாரும் கேட்கணும்ன்றான். ஒரு நாடு ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்த நாடு அடிமையாக்கி அந்த நாட்டு சொத்தை எல்லாம் தான் நாடு சொத்தா ஆக்கிடுவான். இது உலகம் உள்ள இன்னைக்கும் அதான் நியதி, அதான் உண்மை. இத மாதிரி சஹாபாக்கள் வெற்றி அடைந்த பிறகு தோற்ற நாட்டிலிருந்து நிறைய பொருள்கள் வந்து குவிஞ்சுது. தோத்து போச்சு, அந்த நாட்டில் உள்ள பொருள் எங்க வந்து சேருது? சஹாபாக்கள் வந்து சேருது. அந்த பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுங்க, பங்கு வச்சுக்கிடுங்க, இந்த பொருளாதாரத்தை எல்லாம் பங்கு வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. பங்கு வச்சுக்கணும்னு சொன்னோன்னு திடீர்னு புதுசாக ஒரு 10-50 பேர் வந்தா ஷேர் குறைஞ்சிரும்ல, பங்கு குறைஞ்சிருமா? இந்த புத்தி மனுஷனுக்கு வரும்.
நம்மளுக்கு வரும். இப்போ நாங்கள் இருக்கோம், எல்லாருக்கும் ஆளுக்கு 1 லட்ச ரூபா வீதம், ஒரு 2 கோடி ரூபா ஒரு ஆள் தந்துட்டு போறாரு, எல்லாத்துக்கும் 1 லட்சம் கொடுத்துரு அப்படின்னு. நம்ம எல்லாம் குசியா இருப்போம், ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் கிடைக்கணும். திடீர்னு 50 பேர் உள்ள நுழைஞ்சிட்டா 1 லட்சம் குறைஞ்சிருமே, இந்த கூட்டம் புதுசா வருது, அவங்கள உள்ள விடாத. அந்த ஷேர் புத்தி. ஏன் லட்சம்? அது வேண்டாம். ரமலான்ல நோம்பு கஞ்சி காய்ச்சவங்கள, நோம்பு கஞ்சி எல்லாருக்கும் ஒரு கொட்டா நோம்பு கஞ்சி 2 வடை கொடுத்தாச்சு, அப்படி வச்சுக்குவோம். நோம்பு நடக்க 1 நிமிஷம் இருக்கு, எல்லாம் கொட்டா கஞ்சி காலி வடை காலி எல்லாத்தையும் இருக்கு. நோம்பு நடக்க நேரத்தில் திடீர்னு ஒரு 10 பேர் உள்ள வந்துட்டா பாதி கஞ்சியை வாங்கிடுவாங்களோ, ஒரு வடை போயிருமோ, வருதா புத்தி? ஒரு கொட்டா கஞ்சி மேல உள்ள புத்திய பத்தியலா? நீங்க 10,000 ரூபாய் கஞ்சிக்கு சும்மா கொடுத்துருப்பிய பள்ளிவாசலுக்கு. என்னுடைய பங்கு நான் 10,000 ரூபாய் கஞ்சி எல்லாருக்கும் மக்களுக்கு கொடு, நான் 50,000 தர்றேன். 50,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மனுஷன் 5 ரூபாய் கஞ்சியை கொடுக்க மனசு வராது. இதுதான் மனுஷ புத்திங்கிறது. எல்லா மனுஷனுக்கும் அப்படி எப்படி வரும்? இது சஹாபாக்களுக்கு வந்ததுங்கிறான்ல. ஷேர் குறைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, நீங்க எல்லாம் முஸ்லீம் இல்ல, எங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் பங்கு அப்படிங்கிற மாதிரி, போங்கடா வெளியே, லஸ்த முஃமின். அல்லாஹ் சொல்றான், இது என்ன புத்தி இது? கதாலிக்க குத்தும் கபல, ஒரு காலத்தில் நீங்களும் அப்படித்தானே இருந்தீர்கள். முதல்ல நீங்க காபி தானடா, முதல்ல நீங்களே யாரு? முதல்ல முஸ்லிம்களா நீங்க? என்னுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லும்போது என்ன அக்கிரமம் பண்ணீங்க? எல்லோரும் நரகத்துக்குண்டான அனைத்து பாவங்களையும் செய்தார்கள். நானா சொல்றேன், குர்ஆன்ல இருக்கா இல்லையா? வகுன்து பலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்பில் கிடந்தீர்கள் நீங்கள். விழுந்தா நரகம். அவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்காங்க சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதற்கு பிறகு நம்மை விட பல கோடி மடங்கு உயர்ந்துட்டாங்க. அது வேற சமாச்சாரம். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் ஒரு காலத்தில் காபிராக இருந்தீர்கள். நீங்கள் திருந்தியது போல வந்தவர்கள் திருந்த வேண்டாமா? அடுத்தவன் திருந்த உங்களுக்கு பிடிக்கலையா? இது என்ன புத்தி இது? சலாம் சொல்ல அழகா பதில் சொல்லுங்க, வலைக்கும் சலாம் அப்படிங்கிறான்ல. சின்ன ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றான்ல. நீங்க நினைக்கிற சலாம் சாதாரண நினைக்கிற, அது எவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கு பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த சலாத்தை தொட்டோம்னா அதே 1 மணி நேரம் ஓடி போயிடும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான தேவைதான். அதனால நான் சொல்றேன், இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குல்ல, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பன்மை சொல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருமை சொல்ல அல்ல. ஒரு ஆளை பார்த்து சலாம் சொல்றதா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது. கிராமர் படி, இலக்கணப்படி. இலக்கணப்படி எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்க அப்படிதான் சொல்லணும். 2 பேருக்கு சொல்லணும் அஸ்ஸலாமு அலைக்குமா. அரபில ஒருமை இருமை பன்மை இருக்கு. அரபி நாடு போன ஆளுகளுக்கு தெரியும். ரியா லைன் 2 ரியால் அப்படிமா, 2 ரூபா. இது அரபிக்குன்னு உள்ள ஒரு மொழி ஸ்டைல். அது ஒருமை இருமை பன்மை இருக்கு. ஒருமைக்கு அஸ்ஸலாமு அலைக்க, இருமைக்கு அஸ்ஸலாமு அலைக்குமா, பன்மைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்பால் பெண்பால் சொல்லுவாங்கல்ல இலக்கணத்துல. ஆணா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்க, பெண்ணா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கி அப்படிதான் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கன்னு ஆண்பால் பொம்பளை பால் சொல்லக்கூடாது. பல பெண்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்குன்ன இப்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கலாமோ? ஒரு ஆளு, 2 ஆளு, 3 ஆளு, 10 ஆளு, ஆம்பளை பொம்பளை சின்ன பையன் யாராலும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்? அப்படி ஒரு யூனிஃபார்ம் நபிகள் பெருமானார் காட்டி தந்தது. உலகத்தில் இப்படி ஒரு யூனிஃபார்ம் ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. இது எப்போ தெரியும் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் மக்கா போயிருப்பீங்க, உம்ரா போயிருக்கலாம், ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க. ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடிய அங்கே வருவார்கள். மக்காவில் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மொழி பேசுறவன் வருவான். எவனாலும் நீங்க பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம் அப்படின்னு போயிடும். அடுத்த வார்த்தை பேசினா தெரியாது, வேற வார்த்தை நம்மளுக்கு சொல்ல தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அவன் பாஷை தன்னுடைய மொழியில விளங்குவான். ஒரு அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன், சவுதிக்காரன், துபாய்க்காரன், ஆப்பிரிக்காக்காரன், இந்தோனேஷியாக்காரன், இத்தனை பேர் வந்து நிப்பான். அங்க ஒருமை இருமை பன்மையிலும் வச்சானா குழம்பிடுவான் மனுஷன். அரபு நாடுக்காரனுக்கு ஓகே, அடுத்த மொழிக்காரனுக்கு முடியாது, இலக்கணம் பார்த்து பேச முடியாது. நம்ம மொழி ஈஸி. ஒரு அரபி மொழி என்பது உலக லெவலுக்கு இருக்க வேண்டும். அந்த முஹம்மன் உலகத்துக்கெல்லாம் தூதராக அனுப்பப்பட்ட நபிகளார். அப்ப உலகத்துக்கே ஒரு யூனிஃபார்மா இருக்கணும். அப்படி கொண்டு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவி தாதா. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? யாருக்கும் அர்த்தம் தெரியுமா? தெரியாது, எனக்கும் தெரியாது.
ஸ்கூல்ல வாத்தியார்ட்ட போய் கேளுங்க, படிக்கிற பிள்ளைங்க, சார் ஜனகன மனகதி நாயக ஜெக என்ன அர்த்தம் சார்? உட்கார்றா கேட்கலாம், அவருக்கே தெரியாது. ஏன்? அது தமிழ் இல்லையே. ஆங்கிலமா இருந்தாலும் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம், ஆங்கிலமும் இல்லை, வங்க மொழி அது, வங்காள மொழி அது. ரவீந்திரநாத தாகூர் என்ற கவிஞன் இயற்றிய பாட்டு அது. அந்த பாடலை தேசிய கீதமாக ஆக்கி வச்சிருக்கான். இந்தியாவுக்கே ஒரு பாட்டு. தேசிய கீதம்னா என்ன? இந்தியாவுக்கு ஒரு பாட்டு. அது அந்த பாட்டு பாடினா இன்னைக்கு இல்லையா? இந்தியாவுக்கு ஒரு யூனிஃபார்ம், ஒரு பாட்டு. நபிகள் பெருமானார் உலகத்துக்கே ஒரு யூனிஃபார்ம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு. சவுதியில் இங்க ஒரு அமெரிக்காக்காரன் வந்து நிற்கிறான், அப்படி வச்சுக்கோ. ஒரு ரஷ்யாக்காரன் வந்து நிற்கிறான், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்க சொன்னா பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்க ஒன்று நினைக்குவான், வேற ஒன்றும் தெரியாது. தொழுவதுக்கு பள்ளி பக்கத்தில் இருக்க இருக்கு. காபத்துள்ளால் பாங்க சொன்ன ஒரு பொருள் மொத்தமாக வருவாங்க எல்லாரும், ஒரு மொழி. இத்தனை பேருக்கு எப்படி விளங்குது? மாற்று சகோதரன் சொல்றானே, என்ன பாய் பாங்க சொல்லி தொலை போலியா? யாரு? ஒரு ராமசாமி சொல்றாரு. ஒரு ராமசாமிக்கு தெரிகிறது இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் போய் தொழுவதற்கு சொல்ற வார்த்தை. இதை யூனிஃபார்ம்ங்கிறது உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இது. இதெல்லாம் ஒரு மனிதனால் சொல்ல முடியாதுங்க, இறைவர் தூதரால தான் முடியும். தான் இந்த எண்ணத்தை போட முடியும். இந்த சிந்தனை நமக்கு உனக்கெல்லாம் வராது. சும்மாவா நபி வழிக்கு முன்னால வைக்கிறோம்? ஏன் நபி வழி நடக்க வேண்டும்? ஏன் தூக்கி முன்னால வைக்கிறோம்? நபிகள் பெருமானாருக்கு நம் நெஞ்சத்தில் கொடுத்த இடம் வேறு யாருக்கும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்மை பெற்ற பெற்றோருக்கு கிடையாது அந்த இடம், நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு கிடையாது அந்த இடம், கட்ட புருஷனுக்கு மனைவி கிடையாது. நபிகள் பெருமானாருக்குன்னு ஒரு இடம் வச்சா சாதாரண இடமா அது? அத்தா அம்மா வாப்பம்மாவை என் உயிர் போல எங்க அத்தா அம்மான்னு சொல்லலாம், ரசூலுல்லாஹ்வை என் உயிருக்கு மேலன்னு சொல்லணும். தெரியுமா? அத்தாவை உயிருங்கலாம், அம்மா உயிருங்கலாம். ஏன்? என் பொண்டாட்டினா எனக்கு உயிர், அப்படி கூட சொல்லிட்டு போ. புருஷனை உயிர் பொய்யா இருந்தாலும் சொல்லிட்டு போங்களேன், இப்ப என்ன தப்பு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என் உயிர் அல்ல, உயிருக்கு மேல். என்ன ஆதாரம் அதற்கு? குர்ஆன்ல இருக்கு. ஒரு ஈமான் உள்ளவனுக்கு குர்ஆன் சட்டம், அன் நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். அல்லாஹ் சொல்றான். 200 கோடி முஸ்லீம்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. 200 கோடி முஸ்லீம்களுக்கும் உயிரை விட மேலான நபிகள் நாயகம். இந்த உலகத்தில் நபிகள் பெருமானார் வந்த பிறகு பல்லாயிரக்கணக்கான கோடி 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 மக்கள் வந்திருக்கான். உலகம் அழிவு வரை எத்தனை கோடி மக்கள் வரப்போறாங்க? இத்தனை கோடி மக்கள் உயிரை விட மேல் நபிகள் நாயகம். ஏன்? அதான் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புங்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. நான் அந்த பொய்ப்புறம் கோலபதி லாஸ்ட்ல டைம் இருந்தால் பேசுறேன். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் சொல்றேன். அதையும் சொல்லணும்னா 2 மணி நேரம் ஆகி போயிடும். எனக்கு அவ்வளோ நேரம் பேச முடியாது. ஒரு 1 மணி நேரம் தான் மிஞ்சி போறேன், பேசலாம். டைம் இருந்தால் பேசுறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் இப்படி தூக்கி முன்னால் வைக்க வேண்டும் தெரியுமா? நபிகளாருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அபூபக்கர் சித்திக் கிடையாதுங்க, உமர் கிடையாது. ஏன் ஒரு விஷயத்தை சொல்றேன். குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அதற்குண்டான ஆதாரம் வரலாற்று குறிப்புகள் இருக்கு. 23 வருஷம் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குல்ல. குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே என்னது? குர்ஆன் ஹதீஸ்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான். 23 வருஷம் 40 வருஷமா வாழ்ந்தாங்கல்ல நபி ஆகிறதுக்கு முன்னால, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எப்படி வாழ்ந்தாங்கன்னு பெருசா இருக்காது, குறிப்புகள் இருக்காது. நபியான பிறகு நபிகள் பெருமான் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டதை போல அதுக்கு முந்தைய காலங்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை குர்ஆன்ல இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு குர்ஆன்ல. 40 வருட காலம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு குர்ஆன்ல ஒரு சான்று இருக்கு. என்ன சான்றுன்னு பாருங்க. மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை சொல்லி அந்த மக்கள் மத்தியில் நபிகள் பெரும் மறுக்கும் பொழுது நபி அவர்கள்ட்ட போய் கேளு. என்ன கேட்கணும் தெரியுமா? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி அஃபலா தஅக்கிலூன், இது நாள் வரை உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேள். எப்படி கேட்கணுமா? 40 வருஷமா உங்களோட தானே வாழ்ந்திருக்கேன், நான் யாருக்காவது எந்த அநியாயம் பண்ணியிருக்கலாம்? ஒரு ஏமாத்து, ஒரு கள்ளத்தனம், ஒரு பொய், ஒரு புறம், ஒரு கபடு சூது, ஒரு கோள், ஒரு ஏமாத்து,
எந்த அசிங்கமா நான் பண்ணியிருக்கேன்? 40 வருஷமா உங்களோட இருந்தேன்ல. நானா இறைத்துவது என்று பொய் சொல்ல போகிறேன்? நானா அல்லாஹ் மேல பொய் சொல்லுவேன்? யோசிச்சு பாருங்களேன் என்று நபி இருக்கு. ஒரு வாக்கியத்துல 40 வருஷத்தை அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது எப்பேற்பட்ட சவாலு. உங்களோடு வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த சவால் அங்க இருக்கக்கூடிய யாராவது விட முடியுமா? நான் விட முடியுமா? நீங்க விட முடியுமா? ஏன் ஊர்ல விட முடியுமாங்க? நான் எங்க வாழ்ந்தேன்? எங்க ஊர்ல உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு எங்க ஊர்ல சொன்னா இவனா அல்லாஹ் அக்பர்ன்றான். சின்ன வயசுல பார்த்துருப்பான்ல, 20 வயசுல 15 வயசுல என் சேட்டை தெரிஞ்சிருப்பான். இப்போ உள்ள 70-80 வயசு ஆளுக்கும் தெரியுமா என்னை பத்தி? எங்க அத்தா அம்மாவுக்கு தெரியுமா? என் அண்ணன்மாருக்கு தெரியுமா? சொல்ல முடியாது. ஒரு அவுலியா சொல்ல முடியுமா? அபூபக்கர் சித்திகே சொல்ல முடியாதுங்கிற. சஹாபாக்கள் சொல்ல முடியாது உங்களோடு வாழ்ந்த என்ன குறை கண்டீங்க. சஹாபாக்கள் சொல்ல அபூஜே உங்களை பத்தி எனக்கு தெரியும்ன்றான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நீங்கள் நரகத்தில் விளிம்பில் கிடந்தீர்கள்னா அவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்களே சஹாபாக்கள். நபிகள் பெருமானார் பண்பில் குறைவில்லை. இஸ்லாம் தெரியாத ஒழிய ரசூலுல்லாஹ்க்கு இஸ்லாம் தெரியாது 40 வயசு வரைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. எது ஈமான், எது வேதம், எது இஸ்லாம், எது தொழுகை என்று நான் தான் உனக்கு சொல்லி தந்தேன்கிறான் அல்லாஹ். உனக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்தாலும் பண்பாக வாழ்ந்திருக்கிறார், கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அபூ ஜஹிலிடம் போய் நபிகள் பெருமானாரை கண்ணியத்தில் குறை சொன்னா ஒத்துக்க மாட்டான். மோகன் நபி பைத்தியக்காரத்தனமா உளறாரு சொன்னா அம்மாப்பா ஆமாப்பா அப்படிதான் உளறாரு அப்படின்னு அபூ ஜஹில். முகமது ஒரு சாராய கடை நிற்காரு அபூ ஜஹில் சொன்னா அப்படிலாம் அவர் நிற்க மாட்டார், அப்படிலாம் அப்படி ஆள் இல்லை அவர். யார் சொல்லுவா? அபூ ஜஹில் சொல்லுவான். ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு இழுத்தாரு சொன்னா சீச்சி அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாரா. அடுத்த பொம்பளை தெரியாம தொட்டாருன்னா நம்ப மாட்டான். அப்படி ஹதீஸ் இருக்கு, மா மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹ் யதம்ரஅத்தின் கத்து, நபிகள் பெருமானுடைய விரல் நுனி அந்நிய பெண்ணுடைய விரல் நுனியில் தற்செயலா கூட பட்டதில்லை, தொட்டதில்லை. அப்படி பட்டிருந்தா அதை வச்சே ரசூலுல்லாஹ் ஓச்சிருப்பான். இவர் என்ன பெரிய தூதருங்கிற, அந்த பொண்ணு அப்படி ஏதோ வாங்குறவன் லேச தொட்டுட்டார. வேற யாருக்கு இந்த சவால் சொல்ல முடியாத? யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு திருந்திருக்கலாம், திருந்த முந்தி. ஏன்ட்ட சில பேர் கேட்காங்களே ஃபோன் பண்ணி, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைசலாம், சொல்லுங்க. என் மனைவி வீட்டுக்கு போனேன், ஒய்ஃப் வீட்டுக்கு. சரி, என் குழந்தைய ஒரு டீ கொடுத்தா, டீ தரும்பொழுது என் விரல் லேசா விரல்ல பட்டுடுச்சு, கூடுமா? இது கூடாதுன்னு தெரியாதா? சேட்டை. மனுஷன் சேட்டையை பார்த்தீங்களா? அவுலியாவும் இந்த சேட்டையை பண்ணுவாரு. பொம்பளை அவுலியாவும் அப்படித்தான், ஆம்பளை அவுலியா மட்டும் இல்ல. பீமா அவுலியாவா இருந்தா செய்யதிலே பாத்தியா எல்லாம் ஒரு காலத்தில் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. சஹாபாக்கள் மோசம் பண்ணிருக்காங்கிற மற்ற அவுலியா ஏமாத்திரம், ஷேக்மார்கள் ஏமாத்திரம். திருந்து அது வேற சமாச்சாரம். திருந்திய பிறகு நபிகள் பெருமானார் இயல்புலேயே மா மஸத் எது ரசூலுல்லாஹ் யதம்ரஅத்தின் கத்து, யாருடைய அந்நிய பெண்ணுடைய விரல் நுனி பட்டதில்லைனா கவனிச்சிருக்கான். இவர் யாரையாவது தெரியாம தொடுறாரா, படுறாரா, எங்க போறாரு, என்ன ஏது, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு தகுதி இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். என் பின்னால வா, என்ன கவனி, என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு, சவால். நான்லாம் அப்படி சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. உங்க பின்னாலே ஒரு கூட்டம் என்ன 10 வருஷமா உங்களை அசைவிடாம பார்த்துனா நிம்மதியா இருக்குமா? அட்ட நம்மள உயிர் எடுக்காங்கன்னு உங்க பின்னாலே அலைஞ்சா நீங்க போனாலும் வந்தாலும் இருந்தாலும் படுத்தாலும் தூங்கினாலும் உங்களை உற்று நோக்கலாம், கிறுக்கு பிடிச்சிரும். ஒரு கூட்டமே பார்க்குது நபிகள் பெருமானார. எவ்வளவு பெரிய தைரியம், துணிவு, எவ்வளவு பெரிய ஒரு மன உறுதி இருக்கணுங்கிறீங்க. அப்பேற்பட்ட உறுதி மிக்க நபிகள் பெருமானாரைத்தான் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அந்த நபிகள் பெருமானாரை தூக்கி அவங்க முன்னால வைக்கணும், சும்மா இல்லை. அப்படி இஸ்லாத்தின் நபிகள் பெருமானை எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அவர் சொன்னா, மக்கத்து காவிர்கள் சொன்னா, ஏத்திபி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு, முஹம்மதே வேறு குர்ஆனை கொண்டு வா. யார் சொல்றா? அபூ ஜஹல் குரூப் சொல்லுது. முஹம்மதே இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேறு குர்ஆனை கொண்டு வானா, அவ் பத்தில்ஹு அல்லது மாற்றிக் கொடு.
ஏன் இந்த குர்ஆன் வேண்டாங்கிறான்? அவனுடைய அடிப்படை விஷயத்தை தகர்த்தெறிகிறது. அவன்கிட்ட ஊறி கிடந்த ஒரு அகம்பாவம் ஒன்று இருந்துச்சு. அரபியர்கள்ட்ட ஊறி கிடந்த அகம்பாவம் இன்னைக்கும் இருக்கு. கொஞ்சம் பேர் அரபி நாட்டில் ஊறி கிடக்கிற அகம்பாவம், ஆணவம். என்ன ஆணவம்? பிறப்பால் உயர்ந்தவன். அரபினா உயர்ந்தவன், அது இருந்துச்சு அவன்கிட்ட. இன்னைக்கு உலகத்தில் இருக்குல்ல பிறப்பால் உயர்வு. யாரு? இஸ்ரவேலு. அங்க இருக்க எல்லா பேரும் அந்த புத்தி உள்ளவன், நான் தான் உயர்ந்தவங்கிறான். எல்லா நாட்டிலையும் 1% கிடப்பான் பிறப்பால் உயர்ந்தவன் சொல்லிட்டு. இந்த ஆணவம் உலகத்தில் அழியாது. வேற எந்த ஆணவமா இருந்தாலும் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அழகு பெருமை, அழகு போனா பெருமை போயிடும். அந்தஸ்து பெருமை, அந்தஸ்து போயிட்டா பெருமை போயிடும். பணப்பெருமை, பணம் போயிட்டா பெருமை போயிடும். எல்லாமே போயிட்டா போயிடும். பிறப்பில் நாம் உயர்ந்தவன் நினைச்சா சாவு வரைக்கும் அந்த பெருமை போகாது. அந்த ஆணவத்தை இஸ்லாம் மறுக்குது. என்னடா பிறப்பால ஒரு பெருமை வேண்டி கிடக்கு? பிறப்புல எப்படா உயர முடியும்? ஒருவன் பண்பால் உயரலாம், நேர்மையால் உயரலாம், தக்வாவால் உயரலாம், ஈமானால் உயரலாம். இது மறுமையில தான் தெரியும், இங்க கண்டுபிடிக்க முடியாது. இங்க உயர்வுகிறது கிடையாது. ஏன்? மின் நஃப்ஸின் வாஹிதான்டான் அல்லாஹ். எல்லா மனிதர்களும் ஒரு உயிர் தான்டா. ஒரு உயிரில இருந்தா உருவாகி இருக்கீங்க. ஆதம் என்ற உயிர், அவன்ல இருந்து ஹவ்வா, அந்த ஜோடியில இருந்து பல கோடி மக்கள் ஒரு ஜோடி. அப்புறம் என்ன பெருமை? பிறப்புல உயர்வுதான் கிடையாது. இது அவனுக்கு ஏத்துக்க முடியல. அதனால முகமது நபிட்ட வந்து வேற குர்ஆனை கொண்டு வா, இந்த சட்டமெல்லாம் இருக்கக்கூடாது, எங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கணும். இந்த சோத்துக்கொள்ளிகளாக பண்டாரம் பரதேசி பின்னால கிடக்கான், இவங்களோட நாங்க வரமாட்டோம். இந்த அகம்பாவம் இருந்துச்சு. இதை குழி தோண்டி புதைக்கத்தான் நபிகள் பெருமானார் வந்தார். அதனால அவன் சொல்றான், ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா உபத்திலுஹு, வேறு குர்ஆனை கொண்டு வா அல்லது மாற்றி கொடு, சில சட்டத்தைகளுக்காக மாத்து. குல்மா யகுலானு பத்திலுஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி மாற்றி தருவதற்கு எனக்கு அருகதை கிடையாது என்று நபியை சொல்லிவிடு. அந்த உரிமை எனக்கு கிடையாது என்று சொல். குர்ஆன்ல மாத்தி நான் தர முடியாது. ஒரு எழுத்தை கூட என்னால மாற்ற முடியாது. வேற என்ன? இன் அத்தபிஉ இல்லா மா யுஹா இலைய, அல்லாஹ் எதை எனக்கு சட்டமாக இறக்குகிறானோ, அல்லாஹ் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை பின்பற்றுங்கள். இதுதான் ரூல் இஸ்லாத்துல. இஸ்லாமிய சட்டம் இதுதான். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துல ஒன்றை புதிதாக ஒன்றை சொல்ல முடியாதுன்னா வேற எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். எவ்வளவு பெரிய இமாமா இருக்கட்டுமே, அடே ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாதா ரூல? அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை தான் அவர் சொல்லுவார். அந்த சட்டத்தை தான் நான் பின்பற்றுகிறேன். இப்ப சட்டம்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சலாம் பத்தி பேசுறேன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. இது ரூல், சட்டம். சலாம் சொல்றது சட்டம், வலைக்கும் சலாம் சொல்றது சட்டம். எல்லாருக்கும் இது தெரியும். தொழுகையில இமாம் என்ன செய்யறாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறாரு கடைசியில. நீங்க பின்னால எல்லாம் உட்காந்துட்டு வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவீங்களா? ஏன்? அங்க சட்டம் வேற, ரூல்லாம் அப்படிதான். தொழுகையில் உள்ள ரூல் வேறு, வெளியே உள்ள ரூல் வேறு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும். எல்லா இடத்துக்கும் எல்லா ரூலும் பொருந்தாது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தைய எல்லா இடத்துலையும் சொல்லிட முடியாது, எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிட்டு நெய் சோறு சாப்பிட்டுமா, சாப்பிட்டு முடிச்சானே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வரலாம். ஒரு ஆள் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு வரக்கூடாது, ஒஃப்ரானகன்னு சொல்லிட்டு வரணும். என்ன உழவை சாப்பிட்டா வந்து காட்டுவான். விளக்குதா உங்களுக்கு? எந்த இடத்துல எதை சொல்லணும் கணக்கு இருக்கா? அது ஏன்? அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா நிகழ்ச்சிக்கு அல்ஹம்துலில்லாஹ்ங்கலாம். ஓடோடி வர்றான், அஜர்த்து எங்க அத்தா எங்க பாப்பா மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அப்படின்னா மொப்பம் செத்தா திருட்டாண்டு போயிடுவான். அங்க என்ன சொல்லணும்? இன்னால் இல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது ஹராம். அந்த இடத்துல ஒரு அஜர்த்தா கணத்து வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்துங்கலாம். வலைக்கும் சலாம். அஜர்த்தை பார்த்து குர்ஆன் வசனம் தானே இல்லா இல்லா, வாங்க அஜர்த்து இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கு? நான் என்ன போனமான பேர்
அங்க ரூல் வேற. அடே ரூல் சட்டம்னு சொன்னா எந்த இடத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் அப்படி சொல்லதான் சட்டம். அதனாலதான் சட்டத்தை மாற்றும் அதிகாரம் எனக்கு இல்லை, அல்லாஹ் சொன்ன சட்டம். ஒரு இடத்தில் சுன்னத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் பிதஅத்தா மாறிடும், அது தெரியுமா? ஒரு இடத்துல சுன்னத்து, அதே இன்னொரு இடத்துல பிதஅத்து. என்ன? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், சுபுல பாங்ல சொல்றது சுன்னத்து. ஒரு மொயினார் அசர் தொழுகையில அஸ்ஸலாத்து கைரோ, அசர் தொழுகையா பிதஅத்து. அசர் தொழுகை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு சொல்வது காமத் சொல்றது சுன்னத்து. பெருநாள் அன்னைக்கு பாங்கு சொல்றது சுன்னத் சொன்னா அது ஹராம், பிதஅத். விளங்குதா? எல்லாருக்கும் விளங்கி இருக்குல்ல? இதைத்தான் நம்ம ஜமாத் பேசுது. என்னத்தை பேசுது? அடே நபி வழி என்றால் எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அதை செய். அதை செய்தால்தான் இஸ்லாம். அப்படின்னா ஒரு முஸ்லீமாக இஸ்லாமிய குடும்பமாக வாழ முடியும். உன் இஷ்டப்படி, என்ன இஷ்டப்படி, பெரியாருடைய இஷ்டப்படி, இமாமுல் இஷ்டப்படி ஒரு சட்டத்தை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ரமலான் அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம், பெருநாள் அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது, ரமலான் அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது ஃபர்லு, பெருநாளைக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம். எல்லாருக்கும் தெரியும். எல்லா ரூலும் இப்படிதான் வரும். இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வர்றேன். கஃபாபில் மணி கதிபனை யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு என்ன அளவுகோல் தெரியுமா? நபிகள் பெருமானார் சொன்னார்கள், தன் காதில் விழுந்ததையெல்லாம் பரப்பிக் கொண்டிருப்பான். காதில் விழுறத பரப்பக்கூடாது. ஒரு விஷயம் என் காதில் விழுதுன்னா அது உண்மையா பொய்யா, நடந்திருக்குமா, இதை அடுத்த ஆள் சொல்றதுனால நல்லது நடக்குமா தீயது நடக்குமா, இதை சொல்லலாமா வேண்டாமா, இத்தனையும் பார்க்கணும். சில பேர் புறம் பேசிட்டு ஏன் புறம் பேசுறான்னு கேட்டு பாருங்க, இருக்கிறதான் சொன்னோம் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இருக்கிறதான் இருக்கிறது உன் பிள்ளைகிட்ட இருந்தா சொல்லுவியா? அது தப்பு. உன் அக்காங்கிட்ட இருந்தா சொல்லுவியா? உன் பிள்ளைகிட்ட இருந்தா மறைக்கிறது, அடுத்த வீட்டு பிள்ளைனா சொல்றது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஜஸ்ஸசு வலா யகதப் பஅதுக்கும் பஅலா. பிறர் குறையை நீங்கள் துருவாதீர்கள், அது உன் வேலை இல்லைங்கிறான். ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். ஏன்? செத்த கரியை நீங்கள் திம்பீர்களா? நாரி போன பெருச்சாளி கிடக்கு, அதை எடுத்தாலும் திம்பறி அப்படின்னு ஆகிறான்ல. பெருச்சாலியை கேட்கல, நீ யாரை பற்றி புறம் பேசுகிறாயோ அவன் மையத்தாய் நாரி கிடக்கிறான், அந்த கரியை நீ திம்பியா? தானா செத்த ஆட கூட ஒரு திங்க மாட்டான், ஹராம். அடுத்து பிஸ்மி சொல்லி சாப்பிடணும். ஒரு மனுஷ கறி அவனா திம்மானா? நீ புறம் பேசுறன்னு அதுதானே. இந்த புறம் பேசுறதுக்கு எங்க ஆரம்பிக்க தெரியுமா? துருவாதீர்கள்ங்கிறான அல்லாஹ். ரசூலா சொல்றாங்க, வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாசது. துருவாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள், ஆராயாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? துருவுறதுனா என்ன? எல்லாத்தையும் அந்த பழக்கம் இருக்கு. பெரும்பாலும் துருவுறது எல்லாத்தையும் இருக்கும். சாதாரணமாக ஒரு தெருவில் போறான், வீதியில் நீங்க எதிர்த்தாவில் போறீங்க, கேட்குறோம் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், கரெக்டாக இருக்கு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, இது வரைக்கும் ஓகே. அப்புறம் துரு ஆரம்பிப்பான். எங்கே கிளம்பியாச்சு, எங்கே போறீங்க? முன்ன அமைஞ்சுவான், என்ன செய்வான்? வெளியூருக்கு போறேம்மா. எந்த ஊருன்னு சொல்ல மாட்டான், வெளியூருக்கு போறேன். இவன் விட மாட்டான், எந்த ஊருக்கு? துருவான். முன்ன அவன் என்ன செய்வான்? கன்னியாகுமரி போறவன் திருநெல்வேலி போறேன்றான். திருநெல்வேலி போறேன் விட மாட்டான், எதுக்கு போறியம்மா? உன்னை அவன் ஒரு வேலையா போறேன். உன்னை இவன் என்ன வேலை? போடா அடே போட, கேட்காம பாரு, கோவம் வந்துருதா? அடே வெளியூருக்கு போறேன்னு ஒருத்தன் சொல்றானா எந்த ஊருன்னு சொல்ல விரும்பல. ஒரு வேலையா போறேன்னா என்ன வேலைன்னு உன்ட சொல்ல விரும்பல. நீ ஏன் துருவுற? நீ ஏன் அதை கேட்கிற? தேவைக்கு கேட்கறது வேற, துருவுறது வேற. துருவிட்டா என்ன ஆகும்? இவன் எதுக்கு தான் போறான்னு பார்க்குவோமே, என்ன நடக்குன்னு பார்க்குவோமே, பின்னாலே போவான். சில பேர் என்ன கன்னியாகுமரி போறேன்னு திருநெல்வேலி பஸ்ல ஏறுறம்மா அப்படி சொல்லலாம் இருக்கான். இந்த மனிதனுடைய புத்தி இவ்வளவு கேவலமானது என்பதைத்தான் அல்லாஹ் வலா தஜஸ்ஸசு, துருவாத, நன்மைகளை நாசமாக்காதீர்கள் அல்லாஹ் சொன்னான குர்ஆன்ல. நன்மை எப்படியா நாசமாகுதுன்னு பாருங்க. ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறீங்கன்னு சொன்னா ஒரு பவுன் காணா பையன்லாம் பேசுவோமா? யாரை பத்தியாவது புறம் பேசிட்டா
ஒரு பவுன் தொலைஞ்சிரும், அது வேண்டாம். யாரை பத்தே புறம் 100 ரூபா தொலைஞ்சுனா விடுவான், 100 ரூபா ஃபைன். யார் புறம் பேசுவா? இப்ப நான் சொன்ன அந்த வசனத்தை மீண்டும் ஒரு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்? பொய்யனிடத்தில் ஷைத்தான் இறங்குகிறான். பொய்யன் என்றால் யார்? காதில் விழுந்ததெல்லாம் பரப்பி கொண்டிருப்பான். அவர் யார்? ஒட்டு கேட்டுக் கொண்டிருப்பான். ஒட்டு கேட்பதை பற்றி திருமறை குர்ஆன் கடுமையாக கோல் சொல்வதற்கு ஈக்குவலா சொல்லுது. புறம் பேசுறதுக்கும் கோல் சொல்றதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. புறம்னா என்ன, கோல்னா என்ன? வித்தியாசம் பாருங்க. புறம் என்று சொன்னால் ஒருவருடைய குறையை பற்றி பேசுவது புறம். கோல்னு சொன்னா கேள்விப்பட்ட குறைய சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் மூட்டி விடுறது, அதான் கோல். சாதாரணமாக அது எல்லாத்தையும் இருக்கும். உதாரணமாக ஒரு ஆள் பேசுறீங்க, அந்த இருக்கல அந்த பொம்பளை இந்த மாதிரி இடத்துல கூட புறம் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த இருக்குல்ல ஜும்மாவில் நடக்கும். ஒரு பொம்பளை உள்ள இருந்து வருது, அந்த இருக்கல ஒரு பச்சைத்தாவாணி, ஆமா அவளை பற்றி நான் அப்புறமா சொல்றேன் பிளான் முடிஞ்சவன இவ கேட்பா, அவளை பற்றி அப்புறமா சொல்ல நீங்க என்னன்பா இவா உடனே இவ அவளை பற்றி படும் மோசமான பொம்பளை இப்படி சொன்னா புறம். அவ கேட்டு போய் அவள்கிட்ட உடனே இவன் மோசமான பொம்பளைன்னு சொல்றா, இது கோல். ஒரு குறையை சொல்வது புறம், அந்த குறையை சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட எடுத்து சொல்வது கோல். இதனால குடும்பம் ரெண்டா போயிடும். ஞாபகம் வச்சுக்கணும். ஜமாத் ரெண்டா போயிடும். கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த கொள்கை மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை ஜமாத் பிரிஞ்சாச்சு? என்ன காரணம்? கோல், புறம், காழ்ப்புணர்ச்சி, அடுத்தவன் குறையணும்ன்றது. தான் வேலையை பார்க்க மாட்டான். நீ செய்ய வேண்டிய வேலையோ அதை பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஹதீஸ் ஒன்று வருது இல்ல, ரமலானுடைய காலத்துல மல்லம் மெத கவுல ஜூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி அன் யதஅ தாமஹு வ ஷராபஹு. கேள்விப்பட்டீங்களா இந்த ஹதீஸ்? ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடித்துக்கொண்டு நோன்பு நோற்றுக்கொண்டு பொய்யான செயல்களை பேசி, பொய்யான பேச்சை பேசி பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்களே, அதான் ஃப்ராட் பண்றதுன்னு அர்த்தம். நோன்பை பிடிச்சிக்கிட்டு பொய், நோன்பை பிடிச்சிட்டு போறோம், நோன்பை பிடிச்சிட்டு கோல். அப்படி செய்தால் உன் நோன்பு நாசமா போச்சுங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைன் சாம வ ஸல்லா வ ஸஅம அன்னஹு முஸ்லிம். நீ தொழுதாலும் சரி நோன்பு நோற்றாலும் சரி, தன்னை அவன் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் இவன் முஸ்லிம் இல்ல, தொழல, நோன்பு பிடிக்கல. யாரு? உன்னுடைய நோன்பு புறத்தின் மூலமாக நாசமா போயிருத. எவ்வளவு பெரிய அமலு நோன்பு, எவ்வளவு பெரிய இபாதத், எவ்வளவு பெரிய நன்மை. அவ்வளவு பெரிய நன்மை உன் புறத்தினால் நாசமா போயிடும், கோல்னால நாசமா போயிடும், காழ்ப்புணர்ச்சியால் நாசமா போயிடும். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, வஞ்சகனின் அடையாளம். வஞ்சகன் யாரு? வஞ்சகன் துவேஷிங்கிறாங்க. வஞ்சகன் துவேஷி, கெட்ட குணம் படைத்தவன் வச்சுக்கிடுங்க. வஞ்சகனின் அடையாளம் 3. என்ன 3? இதா ஹத்தஸ கதிப, வாயை திறந்தால் பொய் பேசுவான். இந்த பொய்ங்கிறது என்ன? நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள சொல்ற பொய் அல்ல, பிறரை கருவறுக்கிற பொய், பிறர் குடும்பத்தை கெடுக்கிற பொய், 2 நட்பை பிரிக்கிற பொய். இந்த மாதிரி பொய் இருக்கா இல்லையா? அதுதான் பொய்ங்கிறது. வாயை திறந்தால் பொய் பேசுவான், அவன் ஒரு வஞ்சகன். வாக்கு கொடுத்தால் மீறுவான், வஞ்சகன். நம்பினால் மோசம் செய்வான், வஞ்சகன். இந்த 3க்கு என்ன வித்தியாசம்? பொய் டெவலப் ஆனா வாக்கு மீறுதல் ஏற்படும், வாக்கு மீறுதல் டெவலப் ஆனா துரோகம் வந்துடும். உதாரணமா ஒரு ஆள் உங்கள்ட்ட கடன் கேட்குது, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நாளை காலையில் தர்றேன். நாளை காலையில் தரல, அது பொய் தான். அது நாளைக்கு தர்றேன்னு சொன்ன பொய்யா போச்சா? ஒரு வாரம் ஜனு கேட்கறியே, தரல, வாக்கு மீறிடுச்சு, சொன்ன வாக்கை நிறைவேற்றல. அப்புறம் 1 வருஷம் தராம உங்களை பார்க்கும்பொழுது பணம் என்னாச்சுன்னா, நான் உன்ட பணமே வாங்கலையே, அட துரோகி இல்லைன்ட்டான். பொய் டெவலப் ஆகி வாக்கு மீறும், வாக்கு மீறுதல் கொண்டால் துரோகமாகிவிடும். இந்த செயலையெல்லாம் செய்யக்கூடியவன் நினைப்பா முனாஃபிக்கு. முனாஃபிக்னா வஞ்சகன். அவன் என்ன செய்வான் நரகத்துல? இன்னல் முனாஃபிக்கின ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இந்த முனாஃபிக்குகள், இந்த பொய்யர்கள், இந்த வாக்கு மீறக்கூடியவர்கள், இந்த துரோகிகள் நரகத்தின் அடியில் கிடப்பார்கள். அல்லாஹ் சாதாரண விஷயமா இது?
இந்த பொய் சொல்றது, புறம் பேசுறது, கோல் சொல்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்கள். நம்முடைய நன்மையெல்லாம் நாசமாக்கக்கூடிய இந்த பொய்களும் புறங்களும் கோள்களும் அவதூறுகளும் நல்ல மனிதர்களை நாசமாக்கக்கூடிய பாவங்களை இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. இபாதத் தொழுகையில எல்லாம் ஒழுங்கா இருப்பிய, இங்க வீட்டில் தொழுகிறிய, முசல்லாவில் தொழுது முடிச்சுட்டு திக்ர் எண்ணிட்டு இருக்கிய, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு எண்ணிட்டு இருக்கிய. அந்த நேரத்தில் உங்க பையன் வந்து என்ன செய்யறான், டிவியை போடுறான். கோவம் வருதுல உங்களுக்கு, டே தொழுதாண்டா உட்காந்துருக்கேன், ஏன்டா ஷைத்தானை போடுற, ஆஃப் பண்ற ஷைத்தானை, எதை டிவியை, கரெக்டு. அவ்வளோ இஹ்லாஸா சொல்லுவீங்க, ஷைத்தானை ஆஃப் பண்ணு, நான் திக்ர் செஞ்சு முடிச்சுக்கிறேன், தாய்மார்கள் சொல்லுவீங்க, ஆஃப் பண்ணிடுவான். பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை வர்றான், அதே தொழில் சுபாலா சுபாலா எண்ணிக்கிட்டே இருக்கிய. அவ வந்து, ஏமா பக்கத்து வீட்டில் ஃபாத்திமா, பக்கத்து வீட்டு இப்ராஹிமோட ஓடி போயிட்டாலா, சுபாலா சுபாலா, அப்புறம் எங்க ஓடியாச்சு, நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், உறுதியாகி போச்சா. ஷைத்தானை விட கேடு டிவி, பரவாயில்ல, ஷைத்தான் உள்ளதுல உட்காந்து நான் வந்து உட்காந்துட்டானா, தொழுதான உட்காந்துருக்கோம், தொழுது கொண்டு இருக்கும் டிவியை போடும் பொழுது ஷைத்தானு கோவம் வந்தது, அதை விட மோசம் இல்லை. அது பன்னிக்கறி சாப்பிட விட மோசம் இல்லைங்க. பன்னிக்கறி சாப்பிட, அந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. பன்னிக்கறினா அருவருப்பா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல பன்னிக்கறின்னு சொல்றான், லஹ்முல் ஹின்சீர், பன்றிக்கறி குர்ஆன்ல இருக்கு. அந்த பன்றிக்கறிங்கிற வார்த்தை மோசம் இல்ல, பன்றிக்கறி சாப்பிடுறது ஹராம், நாய் சாப்பிடுறது ஹராம். நாய்க்கறிய, நாய் மோசமா? நாய் அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டுறான் ஒரு இடத்துல, உங்கள் வேட்டை நாயகை நீங்கள் பிஸ்மி சொல்லி விடுங்கள்னா குர்ஆன்ல இருக்கு. வேட்டையாடுறதுக்கு பிஸ்மி சொல்லி விடுவாங்களா நாய? வேட்டை நாய்கள் அனுமதி இருக்கு. என்ன, அந்த பன்றிக்கறி சாப்பிடுறது ஹராம் தான். அதை விட ஹராம் என்னது? மனுஷக்கறி திக்கிறது, புற பேசுறது என்னது? பன்னிக்கறி திக்கிறோட மோசம் இல்லைங்க. யாராவது பன்னிக்கறியை நினைச்சு பார்ப்பீங்களா? ஆட்டுக்கறி கடை பக்கத்தில் இவர் என்ன ஒரே பண்ணி பண்ணின்னு சொல்ல நினைக்காத, குர்ஆன்ல இருக்குது. எனக்கு என்ன ரசனையாவா இருக்கு பன்னிக்கறி? அதே ஆட்டுக்கறி இருக்கு, மட்டன் ஸ்டால் பக்கத்தில் பன்றி ஸ்டால் இருக்கு, அந்த மட்டன் கடையை போய் நாங்கள் வாங்க மாட்டோமோ, பக்கத்தில் பன்றி இருக்காங்க, அங்கே போய் யார் வாங்க சொல்றோம்ல. அவ்வளவு அருவருக்கக்கூடிய நாம் அதை விட மோசமான புறத்தை பேசுகிறோம், அதை விட மோசமான கோளை பேசுகிறோம், கபடு சூதாக அலைகிறோம், காழ்ப்புணர்ச்சி இருக்கு, பொறாமை. வலா தஹாசது, புறம் பேசாதீர்கள், துருவாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். இந்த பொறாமை நோய் மோசமான நோய்ங்க. அக்கா தங்கச்சி கடையில் பொறாமை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கூட பிறந்த தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி கடையில் பொறாமை இருக்க, அப்ப அடுத்த ஆள் விடுமா நம்மள? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு முஸ்லிமே நீ அண்ணன் தம்பியாக நினைக்கிறாங்க. ஏன்? அண்ணன் தம்பி கடையில் பொறாமை இருக்காதுங்கிறதுக்காக. நம்மளதான் இருக்க. அக்கா தங்கச்சி கடையில் பொறாமை இருக்க. தங்கச்சிக்காரிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு மாசம் ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பளம், தங்கச்சி புருஷன் வச்சுக்குவான், அக்காவுக்கு எரியுமே. அத்தாட சண்டை பிடிக்கிறாள் அம்மா, அக்காக்காரி. ஆமா, தங்கச்சிக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துங்க, என்ன போய் ஒரு பிச்சைக்காரன் கட்டி வச்சுட்டிய. இது உண்மையிலே நடந்திருக்கு. அவ புருஷனை பிச்சைக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கு பொறாமத்திடுச்சு. அண்ணன் தம்பிக்கு இருக்கு. அண்ணன் தம்பியில தம்பி அண்ணன்காரன் நல்ல வெளிநாடு சம்பாதிச்சாருன்னா தம்பி பொண்டாட்டி சும்மா இருக்குமா? உங்க அண்ணனை பாருங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்க, நீங்களும் இருக்கீங்கள மனுஷனா, எங்கனே உங்களுக்கு செத்தா என்னங்கிற மாதிரி இருக்கும். புருஷனை சாவ சொல்றாள பொறாமை எங்களுடைய விடுது, சும்மாவா? ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க? புறம் பேசாதே, துருவாதே, கோல் சொல்லாதே, பொறாமை கொள்ளாதே. ஏன்? நம்மிடத்தில் ஒரு முக்கியமான துஆ இல்லை. நம்மிடத்தில் பிரார்த்தனை தவறி போய் விட்டது. என்ன பிரார்த்தனை? ரப்பனா லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு என்ற துஆ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. யாராவது கேட்கிறோமா? யாராவது கேட்டிருக்கீங்களா? உங்க பையனுக்கு காலேஜில் சீட் கிடைக்க கேட்பீங்க, யா அல்லாஹ் சீட் கிடைக்கும், டாக்டர் சீட்டு, இன்ஜினியர் சீட்டு, என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கட்டும். ஓகே, இது மட்டும்தானா? எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்கு. நம்ம குடும்பத்திலே காழ்ப்புணர்ச்சி இல்லாட்டா அதுதானே இஸ்லாமிய குடும்பம்.
ஒரு ஊர்ல காழ்ப்புணர்ச்சி இல்லாட்டா அந்த ஊர் எப்படி இருக்கும்? காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக ரப்பே. கேளுங்களேன், கேட்டுக்கிட்டே இருங்க. அது மட்டுமல்ல, அவுதுபிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தி, நான் சொன்ன தலைப்பு உள்ள வசனம், யா அல்லாஹ் ஷைத்தானின் தூண்டுதலை விட்டு எங்களை காப்பாற்று. கேளுங்க, ஷைத்தான் உள்ள இறங்கினாலும் வேலை செய்ய முடியாது, அவனால இறங்க மாட்டான். ஏற்கனவே நம்மகிட்ட உள்ள ஷைத்தான் தான் இருப்பானே தவிர எக்ஸ்ட்ரா வந்து இறங்க முடியாது. அது நம்மகிட்ட உள்ள ஷைத்தான் நம்மளை தூண்ட முடியாது. அதான் ஹதி துவா வந்துருச்ச, ஹமஸாத்தி ஷயாத்தின், ஷைத்தானின் தூண்டுதலை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ். ஐ யஹதுரூன், ஷைத்தான் எங்களில் வருவதை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஜமாத்தும் தெரிந்து விட்டால் மொத்த உலகம் தெரிஞ்சிட போகுது. நம்ம ஏன் அடுத்த குடும்பத்தை பார்க்கணும்? ஏன் குடும்பம் திருந்தட்டியா இல்ல. உலகத்துல அவரவர் குடும்பம் நல்லா இருக்குன்னு எல்லாம் நினைக்கிறோம். தாம் மனைவி மக்கள், தாம் புள்ள, தான் உற்றா நல்லா இருக்குன்னு நினைக்க. எல்லாரும் அப்படி, எல்லா குடும்பமும் சொர்க்கம் வேணும். எல்லாரும் கால் பிடிச்சிருந்து நீங்கணும். பொறாமைப்படக்கூடாது, நம்முடைய அமல்கள் நாசமாயிடக்கூடாது, ஷைத்தான் தூண்டுதல் இருக்கக்கூடாது. இந்த துவாவை தொடர்ந்து கேளுங்க. என்னைக்கா ஒரு தினம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு வெளியே போகும்போது வேணா யாரா புறம்பதுனா வாய முடி இப்போ தாண்டி கேட்டிருக்கோம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்லி பயன் இல்லை, சாகுற வரைக்கும் பேசக்கூடாது. ஒரு வசனம் சாகும் வரை நம்முடைய நினைவில் இருக்கணும். இந்த துஆ சாகும் வரை கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, அல்லாஹ் சொல்லி தர்றான். இம்மையிலும் ஹஸனா வைத்தா யா அல்லாஹ், மறுமையிலும் ஹஸனா வைத்தா. இம்மையில நல்ல வாழ்க்கையை தா, இம்மை வாழ்க்கை மட்டும் கேட்க கூடாது. மறுமை இம்மையை போன்று மறுமை வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை தா. ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ், காழ்ப்புணர்ச்சியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ், வஞ்சக எண்ணத்தை விட்டு நீ என்னை பாதுகாத்தருள் யா அல்லாஹ் என்று எல்லா துஆக்களையும் கேட்க 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 நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாசமாக அது பாதுகாக்கப்படும். நன்மைகளை செய்வது முக்கியம், அதை பாதுகாப்பது அதைவிட முக்கியம். அதைவிட முக்கியம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த பெண்கள் இஜ்திமாவுடைய இந்த முழு நிகழ்ச்சிகளும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்து விட்டது. அடுத்ததாக நம்மளுடைய மாதவிலாயம் கிளை தலைவர் நன்றி உரை ஆற்றுகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நடைபெற்ற இந்த அழகிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த அருள் புரிந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் புகழாகவும் உறுதியாகிறது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு பயனுள்ள அறிவுரைகளையும் சிந்தனைகளை தூண்டும் கருத்துகளையும் அழகான முறையில் நமக்கு பேச்சாளராக அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைப்போன்று இந்த நிகழ்ச்சி நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து தந்த உங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு ஒத்துழைத்து சிறப்பாக நடத்துவதற்காக நமக்கு உறுதுணையாக இருந்த அனைத்துவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒளி அமைத்து தந்த சகோதரருக்கும் இந்த மண்டபத்தை நமக்கு தந்து உறுதுணையாக இருந்த சகோதரர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்து தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஜஸாஹுல்லாஹ் ஹைர் என்று சொல்லி முடித்தவனாக சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.